வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கியம் பார்ட் 4 வீடியோ. ஆல்ரெடி 3 வீடியோஸ் வந்து தமிழ் இலக்கியம்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கோத்ரூ பண்ணாதவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்டில் அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க பார்க்கலாம். பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நெடுநல்வாடை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நெடுநல்வாடை. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. ஆழி தரித்தே ஆளும் கை என கம்பர் யாரை பற்றி குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா உழவர்களை பற்றி. ஆழி தரித்தே ஆளும் கை என கம்பர் குறிப்பிடுவது யாரை குறிப்பிடுறார் அப்படின்னு பார்த்தோன்னா உழவர்களை பற்றி குறிப்பிடுறார். ஆழி தரித்தே ஆளும் கை என்று கம்பர் வந்து உழவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். அடுத்த கேள்வி, தந்தனன் தாதை தன்னை என்ற தொடரில் தாதை என்பது யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் சடாயுவை குறிக்கும். தந்தனன் தாதை தன்னை. தந்தனன் தாதை தன்னை என்ற தொடரில் தாதை என்பது சடாயுவை குறிக்கும். அடுத்து, சீதையை தேடிச் சென்ற ராமனை சுக்ரீவனுடன் நட்பு கொள்ள செய்தவர் சவரி. சீதையை தேடிச் சென்ற ராமனை சுக்ரீவனிடம் நட்பு கொள்ள செய்தவர் சவரி. அடுத்த கேள்வி, வையக முழுவதும் வரிஞன் ஓம்பும் ஓர் செய்யன காத்து இனிது அரசு செய்கிறான் என கம்பர் யாரை பற்றி குறிப்பிட்டார் அப்படின்னு பார்த்தோன்னா தசரதனை பற்றி. வையக முழுவதும் வரிஞன் ஓம்பும் ஓர் செய்யன காத்து இனிது அரசு செய்கின்றான் என கம்பர் தசரதனை பற்றி குறிப்பிடுகிறார். வையக முழுவதும் வரிஞன் ஓம்பும் ஓர் செஞ்சன காத்து இனிது அரசு செய்கின்றான் என கம்பர் தசரதனை பற்றி குறிப்பிடுறாரு. அடுத்து, அழுது இலி அருவி கண்ணல் என்ற தொடரில் கண்ணல் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சவரியை குறிக்கும். அழுது இலி அருவி கண்ணல் என தொடரில் கண்ணல் அப்படின்றது சவரியை குறிக்கும். அடுத்த கேள்வி, தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். உலக வசனம் என அழைக்கப்படும் நூல் பழமொழி 400. உலக வசனம் என அழைக்கப்படும் நூல் பழமொழி 400. குட்டித் திருக்குறள் என அழைக்கப்படும் நூல் நாலடியார். குட்டித் திருக்குறள் என அழைக்கப்படும் நூல் நாலடியார். குட்டித் திருவாசகம் என அழைக்கப்படும் நூல் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. குட்டி திருவாசகம் என அழைக்கப்படும் நூல் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. அடுத்த கேள்வி, தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள். தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள். காவற்பெண்டு பாடிய ஒரே பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா புறநானூற்றில். காவற்பெண்டு பாடிய ஒரே பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. பாவிய கொத்து நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். பாவிய கொத்து நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். குழந்தை இலக்கியம் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். குழந்தை இலக்கியம் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். நூறாசிரியம் நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். நூறாசிரியம் நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். வெள்ளை ரோஜா நூலின் ஆசிரியர் தேனரசன். வெள்ளை ரோஜா நூலின் ஆசிரியர் தேனரசன். தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என்றவர் மு. வரதராசனார். தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என்று கூறியவர் மு. வரதராசனார்.
நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். அடுத்து பிடர்த்தலை பீடத்தில் ஏறிய இளங்கொடி யார் அப்படின்னு பார்த்தோம்னா கொற்றவை. பிடர்த்தலை பீடத்தில் ஏறிய இளங்கொடி கொற்றவை. தேரா மன்னா செப்புவதுடையேன் என்றவர் கண்ணகி. தேரா மன்னா செப்புவதுடையேன் என்றவர் கண்ணகி. யாரையோ நீ மடக்கொடி என்றவர் பாண்டியன். யாரையோ நீ மடக்கொடி என்றவர் பாண்டியன். செல்வத்தின் பயனே ஈதல் என பாடிய புலவர் நக்கீரர். செல்வத்தின் பயனே ஈதல் என பாடிய புலவர் நக்கீரர். உலகின் தோற்றம் குறித்து கூறும் எட்டுத்தொகை நூல் பரிபாடல். உலகின் தோற்றம் குறித்து கூறும் எட்டுத்தொகை நூல் பரிபாடல். எட்டுத்தொகையில் நாடக பாங்கில் அமைந்த நூல் கலித்தொகை. எட்டுத்தொகையில் நாடக பாங்கில் அமைந்த நூல் கலித்தொகை. ஐங்குறுநூற்றின் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் பேயனார். ஐங்குறுநூறின் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் பேயனார். நற்றிணை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 275. நற்றிணை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 275. ஆசாரக்கோவையில் உள்ள நல்லொழுக்க விதைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 8. ஆசாரக்கோவையில் உள்ள நல்லொழுக்க விதைகள் 8. பூதஞ்சேந்தையாரோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. பூதஞ்சேந்தனார் அவரோட காலம் 2ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடுத்து வைணவர்கள் வேள்விக்காக பலியிடக்கூடாது என்பதை உணர்த்தும் நூல் திரிகடுகம். வைணவர்கள் வேள்விக்காக பலியிடக்கூடாது என்பதை உணர்த்தும் நூல் திரிகடுகம். மாண்டார் என்பதன் பொருள் மாண்புடைய சான்றோர். மாண்டார் என்பதன் பொருள் மாண்புடைய சான்றோர். நல்லாதனார் வாழ்ந்த ஊரின் பெயர் திருத்து. நல்லாதனார் வாழ்ந்த ஊரின் பெயர் திருத்து. திருவள்ளுவ மாலை எனும் நூலை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 53. திருவள்ளுவ மாலை எனும் நூலை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 53. அங்கவியலில் உள்ள அதிகாரங்கள் 32. அங்கவியலில் உள்ள அதிகாரங்கள் 32. நன்றென எப்பாலவரும் இயைபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று திருக்குறளை போற்றியவர் கல்லாடர். நன்றென எப்பாலவரும் இயைபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று திருக்குறளை போற்றியவர் கல்லாடர். திருக்குறளின் இன்பத்துப்பால் அதிகாரங்கள் 25. திருக்குறளின் இன்பத்துப்பால் அதிகாரங்கள் 25. திருக்குறளில் 7 என்ற எண்ணு பெயர் எத்தனை இடங்களில் வந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா 8 முறை வந்துள்ளது. திருக்குறளில் 7 என்ற எண்ணு பெயர் எத்தனை முறை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 இடங்களில் இருக்கும். அடுத்து ஒன்றாகு முன்றிலோ இல். ஒன்றாகு முன்றிலோ இல் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. ஒன்றாகு முன்றிலோ இல் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் சேக்கிலார். தன்பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் சேக்கிலார். அடுத்த கேள்வி, பொதியியலாயினும் இமயமாயினும் பதியலு அறியா பழங்கொடி என்று பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் இளங்கோவடிகள். பொதியியலாயினும் இமயமாயினும் பதியலு அறியா பழங்கொடி என்று பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் இளங்கோவடிகள். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று குற்றால மலைவளத்தை பாடியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று குற்றால மலைவளத்தை பாடியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். கம்ப ராமாயணத்தில் வேட்டை நாய்களை கொண்டிருப்பவராக குறிப்பிடப்படுபவர் குகன். கம்ப ராமாயணத்தில்
துடியன் அப்படின்ற பெயர். துடியன் அப்படின்னா வேட்டை நாய்களை வச்சிருக்கிறவர் அப்படின்ற அர்த்தம். அப்படி குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குகன். கம்ப ராமாயணத்தில் துடியன் அதாவது வேட்டை நாய்களை கொண்டிருப்பவராக குறிப்பிடப்படுபவர் குகன். அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான். இத்தொடரில் அமலன் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராமனை குறிக்கும். அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான். இத்தொடரில் அமலன் என்பது ராமனை குறிக்கும். நின்னொடும் எழுவர் ஆனோம். இதில் குறிப்பிடப்படும் 7வது நபர் வீடணன். நின்னொடும் எழுவர் ஆனோம். இதில் குறிப்பிடப்படும் 7வது நபர் வீடணன். ஆழியான் அவனை நோக்கி என்ற தொடரில் ஆழியான் என்பது ராமனை குறிக்கும். ஆழியான் அவனை நோக்கி இந்த தொடரில் ஆழியான் என்பது ராமனை குறிக்கும். முன் இவர்க்கு இது என்று எண்ணல் என்ற கம்பராமாயண தொடரில் இவர்க்கு என்பது யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சவரியை குறிக்கும். முன் இவர்க்கு இது என்று எண்ணல் என்ற கம்பராமாயண தொடரில் இவர்க்கு என்பது சவரியை குறிக்கும். தேசிய காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். தேசிய காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு எதை சொல்கிறோம்? சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். முதல் சமய காப்பியம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மணிமேகலை. முதல் சமய காப்பியம் மணிமேகலை. முக்தி நூல் சீவக சிந்தாமணி. முக்தி நூல் சீவக சிந்தாமணி. மணநூல் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. மணநூல் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். பள்ளிப்பறவைகள் நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். பள்ளிப்பறவைகள் நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். புதிய விடியல் நூலின் ஆசிரியர் தாராபாரதி. புதிய விடியல்கள் நூலின் ஆசிரியர் தாராபாரதி. மலையருவி நூலின் ஆசிரியர் ஜெகநாதன். மலையருவி நூலின் ஆசிரியர் ஜெகநாதன். கணவனை இழந்தோர்க்கு காட்டுவதில்லென்று என்பவர் கோப்பெருந்தேவி. கணவனை இழந்தோர்க்கு காட்டுவதில்லென்று என்றவர் கோப்பெருந்தேவி. கணவனை இழந்தோர்க்கு காட்டுவதில்லென்று கூறியவர் கோப்பெருந்தேவி. யானோ அரசன் யானே கல்வன் என்றவர் பாண்டியன். யானோ அரசன் யானே கல்வன் என்றவர் பாண்டியன். என் கார்ச்சிலம்பு மணியுடைய அரியே என்றவர் கண்ணகி. என் கார்ச்சிலம்பு மணியுடைய அரியே என்றவர் கண்ணகி. ஆழி என்பதன் பொருள் தேர்ச்சக்கரம். ஆழி என்பதன் பொருள் தேர்ச்சக்கரம். புன்கண் என்பதன் பொருள் துன்பம். புன்கண் என்பதன் பொருள் துன்பம். தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் குறுந்தொகை. தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் குறுந்தொகை. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 11. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகள் 11. ஐங்குறுநூறின் குறிஞ்சித்திணை பாடல்களை பாடியவர் கபிலர். ஐங்குறுநூற்றின் குறிஞ்சித்திணை பாடல்களை பாடியவர் கபிலர். பொருட்கலவை நூல் என சிறப்பு பெயர் கொண்ட நூல் பரிபாடல். பொருட்கலவை நூல் என சிறப்பு பெயர் கொண்ட நூல் பரிபாடல். நற்றிணை நூலின் பாடல்களின் எண்ணிக்கை 400. நற்றிணை நூலின் பாடல்களின் எண்ணிக்கை 400. திரிகடுகத்தில் உள்ள வெண்பாக்கள் 100. திரிகடுகத்தில் உள்ள வெண்பாக்கள் 100. நுணங்கிய நூல் என்பதன் பொருள் நுண்ணறிவு நூல்கள். நுணங்கிய நூல் என்பதன் பொருள் நுண்ணறிவு நூல்கள். நோக்கி என்பதன் பொருள் ஆராய்ந்து. நோக்கி என்பதன் பொருள் ஆராய்ந்து. ஏலாதியின் பாடல்களின் எண்ணிக்கை 81. ஏலாதியின் பாடல்களின் எண்ணிக்கை 81. பெண் அடிமை பற்றியும் மற்றும் பெண்ணை இழிவுபடுத்தல் நஞ்சு என குறிப்பிடும் நூல் இனியவை 40. பெண் அடிமை பற்றியும் மற்றும் பெண்ணை இழிவுபடுத்தல் நஞ்சு என குறிப்பிடும் நூல் இனியவை 40. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை போற்றியவர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை போற்றியவர் பாரதிதாசன்.
எந்த நாட்டின் காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலாந்து நாட்டில். எந்த நாட்டின் காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இங்கிலாந்தில் வச்சுருக்காங்க. இங்கிலாந்து நாட்டின் காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அல்லு துறிஞ்சுவை உள்ளுந்தொறும் உணர்வாகும் என்று பாடியவர் பாரதிதாசன். தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அல்லு துறிஞ்சுவை உள்ளுந்தொறும் உணர்வாகும் என்று பாடியவர் பாரதிதாசன். ஒலிபியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 13. ஒலிபியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 13. எந்த நாட்டின் அணு துளைக்காத கிராபிலின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா உருசியாவில் வச்சுருக்காங்க. உருசியா நாட்டின் அணு துளைக்காத கிராப்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை. முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை என கூறும் நூல் நற்றிணை. முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை என கூறும் நூல் நற்றிணை. கொற்கையில் பெருந்துரை முத்து என கூறும் நூல் அகநானூறு. கொற்கையில் பெருந்துரை முத்து என கூறும் நூல் அகநானூறு. திங்கள் நாள்விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். திங்கள் நாள்விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். திங்கள் நாள்விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என கூறியவர் திருஞான சம்பந்தர். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை என்று கோமதி தாயை பற்றி பாடியவர் அழகிய சொக்கநாதர். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை என்று கோமதி தாயை பற்றி பாடியவர் அழகிய சொக்கநாதர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் திருஞான சம்பந்தர். அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான் என்று கம்ப ராமாயண தொடரில் அன்னவன் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குகனை குறிக்கும். அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான் என்ற கம்ப ராமாயண தொடரில் அன்னவன் என்பது குகனை குறிக்கும். என் காதல் சுற்றம் உன் சுற்றம் என ராமன் யாரிடம் கூறினார் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரீவன் கிட்ட கூறியிருக்காரு. என் காதல் சுற்றம் உன் சுற்றம் என்று ராமன் சுக்ரீவன் கிட்ட கூறியிருக்காரு. அடுத்து இளவல் உன் இளையான். இளவல் உன் இளையான் என்ற தொடரில் இளவன் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லக்குவனை குறிக்கும். இளவல் உன் இளையான் என்ற தொடரில் இளவன் என்பது லக்குவனை குறிக்கும். அடுத்து அமாவாசை காலத்தில் சந்திரனையும் சூரியனையும் போன்று ஒத்திருப்பவர்களாக கம்பர் குறிப்பிடுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராமன் மற்றும் சுக்ரீவன். அமாவாசை காலத்தில் சந்திரனையும் சூரியனையும் போன்று ஒத்திருப்பவர்களாக கம்பர் யாரை குறிப்பிடுறார்? ராமனையும் சுக்ரீவனையும் குறிப்பிடுறாரு. அடுத்த கேள்வி, மற்ற இனி உரைப்பது என்னே என்று கூறியவர் ராமன். மற்ற இனி உரைப்பது என்னே என்று கூறியவர் ராமன். ஆத்திச்சூடியின் முன்னோடி நூல் முதுமொழி காஞ்சி. ஆத்திச்சூடியின் முன்னோடி நூல் முதுமொழி காஞ்சி. இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் பத்துப்பாட்டு. இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் பத்துப்பாட்டு. இயற்கை இன்பக்களம் என அழைக்கப்படும் நூல் கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் என அழைக்கப்படும் நூல் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என அழைக்கப்படும் நூல்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். தமிழிசை இயக்கம் நூலின் ஆசிரியர் இளங்குமரனார். தமிழிசை இயக்கம் நூலின் ஆசிரியர் இளங்குமரனார். குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் கபிலர். குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் கபிலர். இசையமுது நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். இசையமுது நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். பராபரக்கனி என்னும் பாடலை எழுதியவர் தாயுமானவர். பராபரக்கனி என்னும் பாடலை எழுதியவர் தாயுமானவர்.
தீர்க்கதரிசி எனும் நூலை மொழிபெயர்த்தவர் புவியரசு. தீர்க்கதரிசி எனும் நூலை மொழிபெயர்த்தவர் புவியரசு. இறைவனை நடமாடச் செய்தவள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பத்ரகாளி. இறைவனை நடமாட செய்தவள் பத்ரகாளி. கன்னியர் எழுவருள் இளையவள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிடாரி. கன்னியர் எழுவருள் 7 கன்னிமார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களையே இளையவங்க சின்னவங்க யாருன்னா பிடாரி அப்படின்றவங்க. அடுத்த கேள்வி, நற்றிரம் படரா கொற்கை வேந்தே என்றவர் கண்ணகி. நற்றிரம் படரா கொற்கை வேந்தே என்றவர் கண்ணகி. அடுத்து, கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று என்றவர் பாண்டியன். கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று என்றவர் பாண்டியன். இந்தியாவை நாவலந்தீவு என குறிப்பிடும் நூல் மணிமேகலை. இந்தியாவை நாவலந்தீவு என குறிப்பிடும் நூல் மணிமேகலை. குறுந்தொகை நூலின் பாடல்களின் எண்ணிக்கை 401. குறுந்தொகை நூலின் பாடல்களின் எண்ணிக்கை 401. கபிலரை வாய்மொழி கபிலன் என புகழ்ந்தவர் நக்கீரர். கபிலனை வாய்மொழி கபிலர் என குறிப்பிடுபவர் நக்கீரர். கலித்தொகையில் நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் நல்லந்துவனார். கலித்தொகையில் நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் நல்லந்துவனார். குறுந்தொகை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 203. குறுந்தொகை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 203. ஐங்குறுநூறின் மருதத்திணை பாடல்களை பாடியவர் ஓரம்போகியார். ஐங்குறுநூறின் மருதத்திணை பாடல்களை பாடியவர் ஓரம்போகியார். இனியவை 40 இடம்பெறும் இனிய செயல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 124. இனியவை 40 இடம்பெறும் இனிய செயல்கள் 124. ஏலாதி 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை கூறுகிறது. ஏலாதி 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை கூறுகிறது. இன்னா 40 இடம்பெறும் இன்னா செயல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 164. இன்னா 40 இடம்பெறும் இன்னா செயல்கள் 164. கபிலரின் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. கபிலரின் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. கனி மேதாவியாரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. கனி மேதாவியாரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. திருவள்ளுவர் தோன்றியிருக்காவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்றவர் விஸ்வநாதன். திருவள்ளுவர் தோன்றியிருக்காவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்றவர் விஸ்வநாதம். உள்ளுதோறும் உள்ளுதோறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் மாங்குடி மருதனார். உள்ளுதோறும் உள்ளுதோறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் மாங்குடி மருதனார். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் இன்பத்து பாலின் இயல்களின் ஒன்று எது அப்படின்னு பார்த்தோன்னா களவியல். களவியல் தான் இன்பத்து பாலில் இருக்க ஒரு இயலோட பேர். இன்பத்து பாலின் இயல்களில் ஒன்று களவியல். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா சென்னா போதார். இதில் கண்ணர், நாவலர், வீரவர் கொடுத்துருக்காங்க. சென்னா போதார் மட்டும்தான் கரெக்டான ஒரு சிறப்பு பெயர். வேறு என்ன திருவள்ளுவருக்கு சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தெய்வப்புலவர், நாயனார், முதல் பாவலர், நான்முகனார், மதானுபாங்கி, பெருநாவலர், பொய்யில் புலவர். சரிங்களா? திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் சென்னா போதார், தெய்வப்புலவர், நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதானுபாங்கி, பெருநாவலர், பொய்யில் புலவர். அடுத்த கேள்வி, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என்று பாடியவர் மாணிக்க வாசகர். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என்று பாடியவர் மாணிக்க வாசகர். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேன் எனினே தப்புன பலவே என்று கூறும் நூல் புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல்
துய்ப்பேன் எனினே தப்புன பலவே என கூறும் நூல் புறநானூறு. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை பற்றி கூறியவர் தந்தை பெரியார். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை பற்றி பாராட்டியவர் தந்தை பெரியார். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. அடுத்த கேள்வி, நலில்கடல் நிலமெல்லாம் உன்னுடையது என்று கம்ப ராமாயண தொடரில் உன்னுடையது அப்படின்னு யாரை குறிக்கிறாங்க? ராமனை குறிக்கிறாங்க. நலிர்கடல் நிலமெல்லாம் உன்னுடையது அந்த தொடரில், கம்ப ராமாயண தொடர், இதில் உன்னுடையது அப்படின்றது யாருடையதுன்னா ராமனுடையது. அடுத்து, அனுமனை கண்ட சீதை அனுமனிடம் என்ன கொடுத்தாங்க? சூடாமணியை கொடுத்தாங்க. அனுமனை கண்ட சீதை அனுமனிடம் சூடாமணியை வழங்கினார். சீதையை கண்ட அனுமன் அவங்கக்கிட்ட என்ன கொடுத்தாங்க? கணையாளியை கொடுத்தாங்க. சீதையை கண்ட அனுமன் கணையாளியை கொடுத்தாரு. அனுமன் கணையாளி கொடுத்தாரு, அதற்கு பதிலாக சீதை சூடாமணியை கொடுத்தாங்க. அடுத்து, கம்பரின் சமகாலத்து புலவர்களில் மாறுபட்ட ஒருவர் யார் அப்படின்னு சொன்னால் கபிலர். கம்பரின் சமகாலத்து புலவர்களில் மாறுபட்டவர் கபிலர். கம்ப ராமாயணத்தின் பாடல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 10,589. கம்ப ராமாயணத்தின் பாடல்கள் 10,589. கம்ப ராமாயணத்தின் படலங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 118. கம்ப ராமாயணத்தின் படலங்கள் 118. இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல் கம்ப ராமாயணம். இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல் கம்ப ராமாயணம். தமிழ் வேதம் என அழைக்கப்படும் நூல் 4000 திவ்ய பிரபந்தம். தமிழ் வேதம் என அழைக்கப்படும் நூல் 4000 திவ்ய பிரபந்தம். குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் தொன்னூல் விளக்கம். குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் தொன்னூல் விளக்கம். கதாவிலாசம் நூலின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன். கதாவிலாசம் நூலின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன். மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் பெருங்கௌஷிகனார். மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் பெருங்கௌஷிகனார். லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் கவிமணி. லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் கவிமணி. தமிழ் விருந்து நூலின் ஆசிரியர் ராப்பி சேதுப்பிள்ளை. தமிழ் விருந்து நூலின் ஆசிரியர் ராப்பி சேதுப்பிள்ளை. இது எங்கள் கிழக்கு நூலின் ஆசிரியர் தாரா பாரதி. இது எங்கள் கிழக்கு நூலின் ஆசிரியர் தாரா பாரதி. மணிமேகலைக்கு முன் அமுதசுரபி முற்பிறவியல் டேஷ் கைகளில் இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஆபுத்திரன் கிட்ட இருந்துச்சு. மணிமேகலைக்கு முன்னாடி அந்த அமுதசுரபி யார்கிட்ட இருந்துச்சு? ஆபுத்திரன் கிட்ட இருந்துச்சு. அடுத்து, டேஷ் மூலம் பசுவின் பெருமைகளை கூறுவதால் மணிமேகலை பசு போற்றும் காப்பியம் என போற்றப்படுகிறது அப்படின்னா ஆபுத்திரன் மூலமா. ஆபுத்திரன் மூலம் பசுவின் பெருமைகளை கூறுவதால் மணிமேகலை பசு போற்றும் காப்பியம் என போற்றப்படுகிறது. புல் என்பதன் பொருள் பறவை. புல் என்பதன் பொருள் பறவை. இமையவர் என்பதன் பொருள் தேவர். இமையவர் என்பதன் பொருள் தேவர். ஐம்பெரும் காப்பிய மற்றும் ஐஞ்சிறு காப்பியத்திற்கு இலக்கணம் வகுக்கும் நூல் தண்டி அலங்காரம். ஐம்பெரும் காப்பிய மற்றும் ஐஞ்சிறு காப்பியத்திற்கு இலக்கணம் வகுக்கும் நூல் தண்டி அலங்காரம். திணைக்கு 100 பாடல்கள் வீதம் 500 பாடல்களை கொண்ட நூல் ஐங்குறுநூறு. திணைக்கு 100 பாடல்கள் வீதம் 500 பாடல்களை கொண்ட நூல் ஐங்குறுநூறு. அகப்பொருள் இலக்கணத்திற்கு இலக்கியமாக திகழும் நூல் அகநானூறு. அகப்பொருள் இலக்கணத்திற்கு இலக்கியமாக திகழும் நூல் அகநானூறு. ஐங்குறுநூறு நூலின் பாடல்களின் எண்ணிக்கை 500. ஐங்குறுநூறு நூலின் பாடல்களின் எண்ணிக்கை 500. குறுந்தொகையில் உவமையால் பெயர் பெற்ற புலவர்களின் எண்ணிக்கை 18. குறுந்தொகையில் உவமையால் பெயர் பெற்ற புலவர்களின் எண்ணிக்கை 18. பதிற்றுப்பத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100.
பதிற்று 10 உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100. நாலடியாரை முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் பதுமனார். நாலடியாரை முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் பதுமனார். பெருமுத்தரையரை பற்றி கூறும் நூல் நாலடியார். பெருமுத்தரையரை பற்றி கூறும் நூல் நாலடியார். 11 கீழ்க்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார். 11 கீழ்க்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார். நாலடியாரின் அறத்துப்பால் அதிகாரங்கள் 13. நாலடியாரின் அறத்துப்பால் அதிகாரங்கள் 13. நாலடியாரின் பொருட்பால் அதிகாரங்கள் 24. நாலடியாரின் பொருட்பால் அதிகாரங்கள் 24. திருக்குறளை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத தேசிகர். திருக்குறளை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத தேசிகர். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்நாளில் ஓதி தொழுக எழுக ஓர்ந்து என்று திருக்குறளை போற்றியவர் கவிமணி. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்நாளில் ஓதி தொழுக எழுக ஓர்த்து என்று திருக்குறளை போற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை.